வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு நம்ம 100% வின்னிங் எடுக்க முடியும். தொடர்ந்து ரெகுலராகவே வின்னிங் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. அதாவது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த ட்ராவுக்கு இந்த மெத்தேடில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி 9-4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம முன்னாடி நாளே நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 4-9ங்கிறது அப்படியே நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடந்த ட்ராவுக்கு இப்போது இந்த ஃபார்முலாவிலலாம் நமக்கு எந்த மாதிரி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததில் என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 4-9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 100% ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு, ஏ போர்டில் 4 பாஸ் ஆயிருந்துச்சு, பி போர்டுலேயும் 4 பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 449ன்னு ரிசல்ட் வந்துச்சு. நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங்கில் இதே மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நம்ம இதை மேட்ச் பண்ணி பாக்ஸில் சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தேன். அதுலேயும் நம்ம பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 924 பாட்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம். இதில் 249 வந்திருக்கும். இதில் நமக்கு பிசி வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். ஏபிபிசிஎஸ்சிலையும் நம்ம 49ங்கிறது எடுத்திருந்தோம். ஏபியும் பாஸ் ஆயிருந்துச்சு, பிசியும் பாஸ் ஆயிருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அதாவது நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 49 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 94, 92, 29, 24, 42 அப்படிங்கிற மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்ததில் அதாவது ஏசியும் நமக்கு இன்றைக்கி வின்னிங் கிடச்சிருக்கு, பிசியிலையும் வின்னிங் கிடச்சிருக்கு. 49ங்கிறது நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததும் 4-9 தான் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த அட்சயா ட்ராவுக்கு இதே மெத்தேடை வச்சு நமக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அதாவது இது என்ன ரிசல்ட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கூகுளில் போய் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைக்கி 8, 9, 8ன்னு தான் வந்துருந்துச்சு. நீங்கள் 8ஐயும் 9ஐயும் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சி போர்டில் 8ங்கிறது நமக்கு சி போர்டில் 9ங்கிறது நமக்கு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு இதில் ஆல் போர்டு நம்பர்ஸ் 2 நம்பர் தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் நமக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 30 நாள் நம்ம இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸை நம்ம ப்ளே பண்ணுறோம்னா நமக்கு 25 நாள் பாஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த 25 நாளில் இதில் கொடுக்கக்கூடிய 2 நம்பர் 10 நாள் வந்துடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸை வச்சே நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இதிலே கீழேயும் உங்களுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகிருந்தால் எடுத்துக்காங்க. அதே மாதிரி 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர் இந்த வெப்சைட்லேயே ஷோ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிற நிறைய நம்பர்கள் இருக்கீங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம் இந்த வெப்சைட்டில் பார்த்து.
2:30 மணிக்கு நமக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸு இந்த வெப்சைட்லேயே வந்துடும் பார்த்தீங்கன்னா. நமக்கு 3/8க்கு கேரளா லாட்டரிக்கான ரிசல்ட்டையும் இங்கேயே ஷோ பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா. நமக்கு இன்னைக்கு வந்த ரிசல்ட்டு 44, 49 4 நம்பருக்கு வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர்லையும் 4, 9 தான் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சி. இதுலேயும் வந்து ஆல் போர்டு நம்பராக 4, 9 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி பார்த்தீங்கன்னா. நம்ம இப்போது ஃபார்முலாவிலலாம் என்ன நம்பர்ஸ் கிடைக்கிது, என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வாங்க. அதாவது இப்போது வந்து நம்ம ஒரு 3 மெத்தேடை பயன்படுத்தி தான் நம்பர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து வரும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 6ன்னு இருக்குது. அப்போது இந்த 5, 6லேருந்து ஆல் போர்டு வந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் இந்த 5, 6 நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இதை ஒரு கணக்கில் நீங்கள் வச்சுக்காங்க. 5ம் 6ம் இந்த கணக்கில் வருது. இதிலேருந்து நமக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். 100% நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா. எந்த நம்பர் வேணாலும் வரலாம். 5 வரலாம், 6ம் வரலாம். ஏன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு மெத்தேடு. இந்த மெத்தேடில் இந்த ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 5, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு கூட்டல் மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 4. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கையில் வந்து 9ன்னு கிடைக்கிது. அப்போது மீண்டும் 9 நமக்கு ஏதோ ஒரு போர்டில் வர்ற மாதிரி கணக்கில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸு நம்பர்ஸாகவும் 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா. இந்த மெத்தேடில் நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த ஃபார்முலாவில் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்த நம்பர்ஸில் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 449 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 451ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இந்த மெத்தேடில் வந்து நமக்கு 4, 5, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இது ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா. அதாவது 9க்கு பவர் வந்துச்சுன்னா 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீண்டும் 4ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. மீண்டும் 4 வந்துச்சுன்னா போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம ஃபுல்லாகவே வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ஒரு மெத்தேடு வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு இந்த ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி கேரளா லாட்டரிக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் 100% எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த மெத்தேடெல்லாம் வச்சு வந்தால் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் மேட்ச் பண்ணி நான் வந்து ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லாட்டி வேண்டாம். இந்த நம்பர்ஸை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸு தான். நம்ம ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி பார்த்ததில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம 5 கொடுத்துருந்தோம். 5க்கு 1
ஃபார்முலாவுல நமக்கு பெருக்கல் மெத்தேட்ல 1ம் 5ம் கிடைச்சிச்சு. பெருக்கல் மெத்தேட்ல கிடைச்ச நம்பர்லேருந்து நம்ம 2 நம்பரை எடுத்து கொடுக்குறோம். ஆல் போர்டு நம்பர்ஸா 5 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி இந்த மெத்தேட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால 5ஐயும் 1ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். 5 1 ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மற்ற மெத்தேட்லலாம் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது உங்கள் கணக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகியிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேண்டவே வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து 100% உங்களுக்கான வின்னிங் ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 17 91 72 15 19 25ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்கையில் வந்து இது ஒரு மெத்தேடில் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தேடில் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம இப்போது பாட்ஸ் நம்பர்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 நம்பருமே பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய வின் கம்பெனிக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. 100% வின்னிங் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.